வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. இந்த காணொலியில 28/2/2026 அன்று வள்ளுவர் வாசகர் வட்டம் வலையொலியில, அதாவது யூடியூப்ல நேர்முக தேர்வு நோக்கில் தொல்காப்பியம் வினாக்களை பதிவு செய்துள்ளேன். கிட்டத்தட்ட 30 வினாக்கள் தொல்காப்பியத்தில் இருந்து நேர்முக தேர்வுக்கு எப்படி கேட்பாங்க, ஒரு கொஸ்டினா கொடுத்திருந்தேன். வைவா வாய்ஸ் மாதிரி ஒரு கொஸ்டினா ஒரு 30 கேள்வி தொல்காப்பியத்துல எழுத்து, சொல்லு, பொருள் இந்த 3 அதிகாரத்திலிருந்தும் 30 வினாக்கள் கேட்டிருந்தேன். அதற்கு எப்படி பதில் அளிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில பார்க்க போறீங்க. முதல் வினா, மொழியியல் வல்லுநர்கள் பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது, விவரிக்கவும். இப்ப நீங்க காலேஜ் டிஆர்பி எழுத்து தேர்வுல நீங்க தேர்ச்சி அடைந்து நேர்காணலுக்கு, அதாவது நேர்முக தேர்வுக்கு இன்டர்வியூக்கு போகும்போது இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்ததுன்னா சில மொழியியல் வல்லுநர்கள் தொல்காப்பியத்தை பின்பற்றுறாங்க, அதை பத்தி உங்களுடைய கருத்தை பத்தி சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டா எப்படி பதில் சொல்லணும் அப்படின்னா, மொழியியல் நோக்கில் தொல்காப்பியம்னு ஐயா சுபாஷ் சந்திர போஸ் எழுதியிருக்காரு. சக்திவேலையா புக்ல இருக்கு. பல தமிழ் மொழி வரலாறு நூல்ல இருக்கு. இப்ப மொழியியல் வல்லுநர்கள்னா யாரு அப்படின்னு பார்க்கும்போது, தமிழகத்துல மொழியியல் வல்லுநர்கள்னு எடுத்துக்கிட்டா ஐயா அகத்தியலிங்கம், பொற்கோ, சக்திவேலு, இவங்க எல்லாமே மொழியியல் வல்லுநர்கள் தான். தேப்போமியும் அதுல சேர்த்தலாம். தேப்போமி தனியாவே தமிழ் மொழி வரலாறு அப்படின்னு நூல் எழுதியிருக்காரு. இதுல தொல்காப்பியர் என்னன்னு பாத்தீங்கன்னா, மொழி பிறக்கக்கூடிய விதத்தை அழகாக சொல்லியிருப்பாரு. அதாவது மொழி நன்மொழியுடைய உடல்ல எப்படி தோன்றுறது, நல்லா இருக்கு. மொழியினுடைய தோற்றமோ மொழியினுடைய கொள்கைகளோ பத்தி எல்லாம் தொல்காப்பியம் சொல்ல கிடையாது. பட் உயிரெழுத்து மெய்யெழுத்து எப்படி பிறக்குது அப்படின்னு சொல்றத இன்னைக்கு அவரு எழுத்து சொல்லு அப்படின்னு சொல்றதான் அவங்க ஒளியன் உருபன்னு சொல்றாங்க. ஆச்சுங்களா? தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய பிறப்பியல் அனைத்துமே மொழியியல் நோக்குல ஆய்வு செய்து தொல்காப்பியத்தை தனியாவே தொல்காப்பியனுடைய ஒளியியல் கொள்கைன்னு முருகையன் புத்தகம் எழுதியிருக்காரு. அதனால நீங்க இதெல்லாம் நீங்க சொல்லலாம். ஆச்சுங்களா? ஃபர்ஸ்ட் ஒளியன், உருபன், தொடரமைப்பு, இந்த 3மே தொல்காப்பியத்தில் இருந்து மொழியியல் வல்லுநர்கள் பின்பற்றி நூல்களை செய்துள்ளார்கள்னு சொல்லலாம். இப்ப ஒளியன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், உருபன்னா என்னன்னு தெரியும். அப்ப வளர்ச்சி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒளியன் அப்படின்னா என்ன, தனக்கென பொருள் இல்லாத ஒரு சிறிய மூலக்கூறு, அது பொருளை வேறுபடுத்தும். இப்ப இந்த அடுப்பு அப்படிங்கிறத ஒளியன்ல ஆ என்ற சொல்ல எடுத்து, ஆ என்ற எழுத்து எடுத்துட்டு ஈன்னு போட்டா இடுப்புன்னு வரும். இது ஒளியன். உருபன் அப்படிங்கிறது ஒரு சொல்லு. அந்த சொல்லை நீங்க பிரிக்கலாம். அதாவது சொல்லை பிரிக்கும் போது இப்ப பார்த்தான் அப்படிங்கிறது ஒரு சொற்றொடர். அதுல உருபன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்க்கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆண். ஆனா அதை பிரிச்சா மீனிங் தராது. புரியுதுங்களா? இப்ப பால் என்ற சொல்ல பிரிக்க முடியாது. இதுதான் இது எல்லாமே உங்களுக்கு தொல்காப்பியர் சொன்னதை மொழியியலாளர் சொல்றாங்க. அப்படி சொன்னீங்கன்னா போதும். அதாவது நம்ம முனைவர் யமனோ ஒரு ஸ்டேட்மெண்டே சொல்லியிருப்பாரு, இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பின்பற்றத்தக்க வழிமுறைகளை
தொல்காப்பியம் குறிப்பிடுகிறதுன்னு முனைவர் எமனோ ஸ்டேட்மெண்டே கொடுத்திருக்காரு. முனைவர் எமனோ சொன்னதையும் நீங்க சொல்லலாம். சரி, அடுத்த வினா. தொல்காப்பியர் பிறப்பியலில் ஒளியிலை எவற்றின் நோக்கில் உரைத்துள்ளார்? வினா எண் 2. சார், இந்த வீடியோ புதுசா பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் பிப்ரவரி 28 ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த இதுல 30 கேள்வி கேட்டிருக்கேன். அந்த 30 கேள்விக்கான விடைதான் இது. அதையும் சொல்லிடுறேன். தொல்காப்பியர் பிறப்பியல்ல ஒளிகளை எதை பேஸ் பண்ணி சொல்லியிருக்காருன்னா உச்சரிப்பு ஒளியியல் தான். உச்சரிப்பு ஒளியியல் அப்படிங்கிறது என்னன்னா, நம்மளுடைய உயிர் ஒளிகளோ மெய்யொலிகளோ நம்மளுடைய வாயில இருந்து எப்படி எல்லாம் பிறக்குது அப்படின்னு சொல்றாரு. முயற்சி பிறப்பு, இடப்பிறப்பு, இது ரெண்டையுமே அழகாக சொல்லியிருக்காரு. வினா எண் 3. உரையாசிரியர்கள் தங்கள் கருத்துக்களை எந்த உத்தி வகையை மேற்கொண்டு எடுத்துரைத்ததுன்னா உரையில் கோடல். அதாவது விளக்க மொழியியல் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்ப உரையாசிரியர்கள் வேற, திறனாய்வாளர்கள் வேற ஆச்சுங்களா. உரையாசிரியர்கள் சொல்லிதான் நமக்கு தொல்காப்பியம், நன்னூல் இதை பத்தி எல்லாம் முழுக்க தெரிஞ்சது. அவங்க பயன்படுத்தக்கூடிய உத்தி உரையல் கோடல் உத்தி. வினா எண் 4. தொல்காப்பியர் பிறப்பியலில் எவற்றினை அடிப்படையாக கொண்டு தமிழ் ஒலிகளை விளக்கியுள்ளார்? நல்லா கேளுங்க. தொல்காப்பியர் பிறப்பியல்ல எவற்றினை அடிப்படையாக கொண்டு தமிழ் ஒலிகளை விளக்கியுள்ளார்னா ஒலிப்பான்கள், ஒலிப்பு முனைகள், ஒலிப்பு வகைகள். வினா எண் 5. தொல்காப்பியர் ஒலிப்பு முறையை அடிப்படையாக வைத்து உயிரெழுத்துக்கள் 3 வகையாக பிரிக்கலாம் என்கிறார். அவை அவை. அதாவது தொல்காப்பியர் ஒலிப்பு முறையை அடிப்படையாக வச்சுதான் உயிரெழுத்துக்களை ஃபர்ஸ்ட் அ ஆ இது அங்காந்து இயலும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது இ இ ஏ ஏ ஐ இது அன்பல் முதல்னா விளிம்புதல் உடைய. உ உ ஓ ஓ ஔ இதழ் குவிந்து இயலும். இந்த மூணையுமே நீங்க அப்படியே சொல்லணும். அங்காந்து இயலும், அன்புதல், அன்பல் முதல்னா விளிம்புதல் உடைய, இதழ் குவிந்து இயலும்னு இந்த 12 உயிரெழுத்துக்களையும் நீங்க சொல்லணும். வினா எண் 6. தொல்காப்பியர் கூறும் 3 சிறப்பொலிகள் யாவைனா அந்த 3 சிறப்பொலிகளை தான் குற்றியலுகிறம், குற்றியலுகிறம், ஆயுதம். வினா எண் 7. தொல்காப்பியர் சுட்டும் நுனினா அன்னத்தால் பிறக்கும் 3 வகை ஒலிகளை குறிப்பிடுக. 1 அன்பல் தடையொலி அப்படின்னா டானா. 2 உரசொலிகள் ரா ழா. 3 மருங்கொலிகள் ல லா. வினா எண் 8. தொல்காப்பியத்தை காலத்தால் மிகவும் பிற்பட்டதொரு நூலாக கொண்டவர்களுள் தலையாவர் யார்? விவரிக்கவும். சார், தொல்காப்பியத்தை மேக்சிமம் நீங்க புத்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இயேசுநாதர் பிறக்கிறதுக்கு முன்னாடி தோன்றிய நூல். திருக்குறளுக்கு முன்னாடியே தொல்காப்பியம் தோன்றியது அப்படிதான் சொல்றோம். நீங்க நம்ம ராசமாணிக்கனுடைய கூற்று, மறைமலை அடிகளினுடைய கூற்று, நாவலர் சோமசுந்தர பாரதியாருடைய கூற்றெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கிமு. ஆனா இந்த கேள்விக்கு காலத்தால் மிகவும் பின்தங்கினதுன்னு சொன்னது யாருன்னு எடுத்துக்கிட்டா எஸ் வையாபுரி பிள்ளை தான். எதனால சொல்றாருன்னா அவரு சொன்ன காலகட்டம் கிபி 500. எதை வச்சு சொல்றாருன்னா மறைந்த ஒழுக்கத்து ஓரை அப்படிங்கிற ஒரு சொல்லு தொல்காப்பியத்துல ஹோரை அப்படிங்கிற சொல் கிரேக்க சொல். இந்த ஹோரை என்ற கிரேக்க சொல் சங்க இலக்கியங்கள்ல தான் காணப்பட்டது. அதனால தொல்காப்பியம் கிபி 6ஆம் நூற்றாண்டு அல்லது 5ஆம் நூற்றாண்டுன்னு சொல்றாரு. கிட்டத்தட்ட ரொம்ப வித்தியாசம் வருது. வினா எண் 9. சங்க இலக்கியத்திற்கு முற்பட்டது தொல்காப்பியம் என்பதற்கு சான்றுகளுடன் விவரிக்கும்னு கேள்விகள் கேட்டாங்கன்னா ரொம்ப சிம்பிள் சார், சமய குறிப்புகள் தான். தொல்காப்பியம் சங்க இலக்கியத்துக்கு முன்னாடி. இப்ப நமக்கு தொல்காப்பியத்துக்கு அடுத்தது சங்க இலக்கியம் தான் வருது. ஆனா இதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? எதை வச்சு சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா சமய குறிப்புகள் தான். அதாவது மாயோன், சேயோன் இப்படிதான் தொல்காப்பியத்துல சொல்லப்படுது. உருவ திருமேனிகளை பத்தி சொல்ல கிடையாது.
ஆனா உருவ திருமேனியை பத்தி சங்க இலக்கியம், கலித்தொகை, பதிபாடல் எல்லாம் உங்களுக்கு திருமாலினுடைய இதெல்லாமே தெளிவா சொல்றான். ஆனால் தொல்காப்பியத்துல கிடையாது. தொல்காப்பியத்துல நிலத்தெய்வங்கள் தான் சுட்டப்படுது. உருவ திருமேனிகள் அழகாக சங்க இலக்கியத்துல பர்டிகுலரா கலித்தொகை, பதிபாடல் தெளிவாக சொல்றதுனால சங்க இலக்கியத்திற்கு முற்பட்டதுதான் தொல்காப்பியம். வினாயன் 10. தொல்காப்பியம் குறிப்பிடும் பரிபாடல் இலக்கணத்தை விவரிக்கும். தொல்காப்பியத்துல பரிபாடலுடைய இலக்கணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொச்சகம், அராகம், சுரிதகம், எருத்து. கொச்சகம், அராகம், சுரிதகம், எருத்து. இதெல்லாம் காமப்பொருள்ல வரக்கூடியது. இது தொல்காப்பியத்துல சொன்னக்கூடிய பரிபாடல் இலக்கணம். ஆனா சங்க இலக்கியத்துல வரக்கூடிய பரிபாடலுக்கு இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அது நல்லா அழுத்தம் திருத்தமா சொல்லணும் நீங்க. வினாயன் 11. தொல்காப்பியர் குறிப்பிடும் 7 வகை யாப்புகள் யாவை? பாட்டு, உரையே, நூலு, வாய்மொழி, பிசி, அங்கதம், முதுசொல். இதை அப்படியே நீங்க நூற்பாவா அப்படியே சொல்லணும். பாட்டே, உரையே, நூலே, வாய்மொழியே, பிசியே, அங்கதமே, முதுசொல்லே அப்படின்னு நீங்க அழகா சொல்லலாம். ஆச்சுங்களா? வினாயன் 12. தொல்காப்பியர் குறிப்பிடும் கடவுள் வாழ்த்து பற்றி குறிப்பிடவும். சரிங்க சார், இது அருமையான கேள்வி. தொல்காப்பியர் கடவுள் வாழ்த்து பாடினாரா அப்படின்னு உங்களை கேட்கலாம். சார் நல்லா கவனிங்க. கடவுள் வாழ்த்து திருக்குறளுக்கு கடவுள் வாழ்த்து இருக்கு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகுன்னு சொல்லுது. வையத்து வாழ்வாந்து வாழ்வான் வானவையும் தெய்வத்தில் வைக்கப்படும் சொல்லுது. பிறவி பெருங்கடல் நீந்துவா நீந்தார் இறைவனடி சேராது. இதெல்லாம் கடவுள் வாழ்த்துல வருது. திருக்குறள்ல கடவுள் வாழ்த்துக்குன்னே முதல் அதிகாரம். உங்களுக்கு சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நூல்களுக்கும் நற்றிணைக்கு இருக்கு, குறுந்தொகைக்கு இருக்குது, ஐங்குறுநூறுக்கு இருக்கு. ஒவ்வொன்றுக்குமே நற்றிணைக்கு எடுத்துக்கிட்டா திருமாலை பத்தி சொல்லுது, குறுந்தொகையில முருகனை பத்தி சொல்லுது, ஐங்குறுநூற்றுல சிவனை பத்தி கடவுள் வாழ்த்து இருக்கு. ஆனா தொல்காப்பியத்துல கடவுள் வாழ்த்து கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தொல்காப்பியத்துல எடுத்ததுமே வந்துடுது. நூன்மரபு, மொழிமரபு, பிறப்பியல், தொகை மரபு, அதுல இருந்து குற்றியலுகிற புணர்ச்சி வரைக்கும் 9 இயல் வரிசையா வருதே ஒளியில பனம்பாளனுடைய பாயுதம் தான் இருக்கு. பனம்பாளர் சொன்னக்கூடிய பாயுதம் பத்தி தான் இருக்கு ஒளியில. பர்டிகுலரா இது கிடையாது, கடவுள் வாழ்த்து கிடையாது. சரி, அப்ப கடவுள் வாழ்த்தை பத்தி தொல்காப்பியத்தை எதனாச்சும் சொல்லியிருக்காங்களா? அப்படி சொல்லுவீங்க. கடவுள் வாழ்த்து பத்தி இல்ல, கடவுளை பத்தி சொல்லியிருக்காங்கன்னா கொடிநிலை, கந்தளி, வள்ளி, 3 தான். கொடிநிலை, கந்தளி, வள்ளி, இந்த 3 கடவுளை பத்தி சொல்லக்கூடியதுதான். வழிபடும் தெய்வம் உன்னை காக்க புறத்திணை எல்ல வருது. இதை நீங்க சொன்னா போதும். கொடிநிலை, கந்தளி, வள்ளி என்பது தொல்காப்பியர் சுட்டக்கூடிய கடவுள். இதை பத்தி கந்தளிங்கிறது பற்றுக்கோடற்ற வடிவம்னு சிவ உருவ திருமேனின்னு நச்சினார்க்கினியர் பிற்காலத்துல சொல்லுவாரு. இதே கொடிநிலை, கந்தளி, வள்ளி எல்லாம் புறப்பொருள் வெண்பா மாலையில வெவ்வேறு பொருள்ல சொல்லப்படுது. இதெல்லாம் நீங்க சொல்லலாம். சரி, வினாயன் 13. தொல்காப்பியத்தில் வரும் எந்த புறத்திணை இயல் நூற்பாவானது சிலப்பதிகார வஞ்சி காண்டத்திற்கு வைப்பகமாகும்? இப்ப தொல்காப்பியத்துல இருக்கக்கூடிய புறத்திணை இயல்ல ஒரே ஒரு நூற்பா அதாவது வஞ்சி காண்டம் இருக்கு சார். சிலப்பதிகாரத்துல வஞ்சி காண்டத்துல தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய புறத்திணையில் வரக்கூடிய செய்திகள் அப்படி எடுத்து இளங்கோவடிகள் பயன்படுத்தி வைக்கிறார். என்னன்னா காட்சி, கால்கோள், நீர்ப்படை, நடுதல், பெரும்படை, வாழ்த்தல். அதாவது கண்ணகிக்கு சிலை எடுக்கணும் அப்படிங்கிற சமயத்துல இதெல்லாமே புறத்திணையில தொல்காப்பியர் சொல்லப்பட்டது எல்லாமே இளங்கோவடிகள் பின்பற்றி இருக்கார். சரி, அடுத்தது தொல்காப்பிய எத்தனை துறைகள் சிற்றிலக்கிய வளர்ச்சிக்கு வித்திட்டது எனலாம். சார், சிற்றிலக்கியம் 96 பிற்காலத்துல சொல்லப்பட்டது. ஆனா தொல்காப்பியத்துல சிற்றிலக்கியத்தை பத்தி பாடான் திணைத்துறைகள்ல வருது. வினாயன் 15. தொல்காப்பிய சொல்லதிகாரத்தில் இடம்பெறும் தொடரியல் விளக்கணத்தினை விளக்கும்னு கேட்டா என்ன சொல்லுவீங்கன்னா, கிளவியாக்கம், வேற்றுமை இயல், வேற்றுமை மயங்கியல். தொல்காப்பியத்துல சொல்லதிகாரத்துல இடம்பெறக்கூடிய தொடரியல்
விளக்கம். கிளவியாக்கம், வேற்றுமையியல், வேற்றுமை மயங்கியல். வினாயன் 16. தொல்காப்பியம் குறிப்பிடும் தடுமாறு தொழிற்பெயர் அப்படின்னா என்ன அப்படின்னா, தடுமாறு தொழிற்பெயர்னா ஒரு அமைப்பு மயக்கம் சார். ஒரு அந்த சொற்றொடரை பார்த்தோன்னா ஈஸியா நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாது, பொருளை கண்டுபிடிக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் கொன்ற புலின்னு இருக்கு. புலி கொன்னுதா இல்ல புலிய கொன்னாங்களா தான் கேள்வி. அப்ப கொன்ற புலி என்ற சொல் என்றுதான் தடுமாறு தொழிற்பெயர் கிளவினாரு. அப்ப அதுக்கு நம்ம எப்படி இது பண்ணணும்னா, 2ஆம் வேற்றுமை 3ஆம் வேற்றுமை உருவை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். புலியை கொன்ற யானை, புலியால் கொல்லப்பட்ட யானைன்னு. சரி, வினாயன் 17. தமிழில் காணப்படும் பல்வேறு சொற்றொடர் அமைப்பை தொல்காப்பியம் கண்கொண்டு விளக்கவும். என்னடா சொற்றொடர் தொல்காப்பியத்தை வச்சு விளக்குன்னா ரொம்ப ஈஸி சார். அந்த சமயத்துலதான் இப்ப தொல்காப்பியத்துல பேசிக்கலா என்ன சொல்றான், எழுவாய் பயனிலை செய்படுப்பதுல பத்தி சொல்றாங்க. சொல்லதிகாரத்துல திணை சொல்றாங்க, பால் சொல்றாங்க, எண் சொல்றாங்க, இடம் சொல்றாங்க. இதெல்லாம் அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் அந்த சொற்றொடர் அமைப்பு யாராலையும் மாற்ற முடியாது. அதாவது எழுவாய் உயர்திணையா இருந்தா பயனிலை உயர்திணையா இருக்கணும், எழுவாய் ஆண்பாலாக இருந்தா பயனிலை ஆண்பாலாக இருக்கணும். இந்த ரூல்ஸ் எல்லாமே தொல்காப்பியத்துல சொல்லப்படுது. இதைத்தான் நீங்க சொல்லணும். வினாயன் 18. தொல்காப்பியத்தை நச்சினார்க்கினியர் கண் கொண்டு படிக்க வேண்டாம் என்றவர் யார், ஏன், எதனால்? இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கலாம் சார். தொல்காப்பியத்தை நச்சினாரினுடைய பார்வையில பார்க்காதீங்க அப்படின்னு சொன்னது யாரு, எதுக்காக அவர் சொன்னாரு? தொல்காப்பியத்தை நச்சினார் கண் கொண்டு படிக்க வேண்டாம்னு சொன்னது நாவலர் சோமசுந்தர பாரதியார். இது இலக்கண வரலாறு இளங்குமரன் புக்ல போய் பார்த்தீங்கன்னா தெளிவா எழுதியிருப்பாங்க. ஏன்னா நச்சினார்க்கினியர் கொண்டு கோட்டி பொருள்கோள் அப்படிங்கிற வகையில மாற்றறிந்தல் உத்தியை பயன்படுத்தி அவருக்கு தகுந்தா போல எழுதியிருப்பாரு. இதை நீங்க சொன்னீங்கன்னா போதும். அதாவது இன்னும் ஓப்பனா சொல்ல போனா தொல்காப்பியர் சைவ சமயத்தை வைதிக சமயத்தை கடைபிடிக்கிறவர் தன்னுடைய சமயம் சார்ந்த கருத்துக்களோடு தொல்காப்பியத்தை லிங்க் பண்ணிடுவார். தான் உண்மை. அதனால நீ தொல்காப்பியத்தை தொல்காப்பியமா படி, நச்சினார்க்கினியர் சொல்றதை கேட்கலாது நாவலர் சோமசுந்தர பாரதியார் சொன்னதாக கருத்து. அதுக்காக நச்சினார்க்கினியர் புலமை இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. நச்சினார்க்கினியர் ஆழச்சிறந்த புலவர், புரியுதுங்களா? உச்சிமேர் பொருள்கொள் நச்சினார்க்கினியர்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு நச்சினார்க்கினியர் அவருடைய உரைகள்லாம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா என்னைக்குமே ஒரு இலக்கணம் செஞ்சவங்க இலக்கியம் செஞ்சதில்லை, இலக்கியம் செஞ்சவங்கள இலக்கணம் செஞ்சதில்லை. 10 பாட்டு முழுசுக்குமே நச்சினார்க்கினியர் உதவி செஞ்சிருக்காரு. வினாயன் 18. வினாயன் 19. தொல்காப்பியம் குறிப்பிடும் உள்ளுரை இறைச்சி. சார் ரொம்ப நீங்க தொல்காப்பியத்துல மட்டும்தான் உள்ளுரை இறைச்சி பத்தி சொல்லப்பட்டிருக்கு. உள்ளுரை எந்த இயல்ல சொல்லப்பட்டிருக்கு, இறைச்சி எந்த இயல்ல சொல்லப்பட்டிருக்கு. உள்ளுரையை பத்தி உங்களுக்கு அகத்திணை இயல்லையே ஆரம்பிக்குது. அதே மாதிரி உள்ளுரை அகத்திணையல் மட்டும் இல்லாம ஊமையியல்ல பத்தி சொல்லுது. இப்ப உள்ளுரைனா ஒண்ணும் கிடையாது சார், வெளிப்படையா எதையும் சொல்லக்கூடாது, அவ்வளவுதான். வெளிப்படையா சொல்லாம மறைமுகமா சொல்லணும். மேக்சிமம் உள்ளுரை தலைவன் தலைவி பரத்தமை ஒழுக்க பாடல்கள்ல அதிகமா இருக்கும். ஜென்ரலா மனிதநில பின்னணியில உள்ளுரை அதிகமாக இருக்கும். உள்ளுரைக்கு தெய்வத்தை எடுத்துக்க கூடாது, இது சொன்னா போதும். 50 நூற்றுல ஒரு பாட்டு இருக்கு உள்ளுரைக்கு சரியான பாட்டு ஆச்சுங்களா. மருதத்திணையில வரக்கூடிய பாட்டு இருக்கு, இது சொன்னீங்கன்னா போதும். அதே மாதிரி இறைச்சி அப்படிங்கிறது தமிழர்கள் அவருடைய புத்தகத்துல அழகாக இறைச்சியை பத்தி அழகா சொல்லியிருப்பாரு. உயிரினங்களுடைய அன்பு காதல், இது குறிப்பு பொருள்ல வரக்கூடியது. இறைச்சி தானே உரிப்புரித்துருவே ஆச்சுங்களா. இந்த நூற்பா இறைச்சி தானே பொருட்படுத்துதுவே, இறைச்சி தானே உரிப்புரித்துருவே, இறைச்சி தானே பொருட்படுத்துதுவேன்னு சொன்னது நச்சினார்க்கினியர், உரிப்புறுத்துருவேன்னு சொன்னது இளம்பூரணர். இதெல்லாம் சொன்னீங்கன்னா போதும். அடுத்தது தொல்காப்பியத்துல எச்சவியல்ல இடம்பெறும் செய்திகள் என்னன்னு பாத்தீங்கன்னா,
அந்த எச்சவியில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா மேக்சிமம் வந்து இயற் சொல், திரி சொல், திசை சொல், வட சொல் இதை பத்தி அழகாக சொல்லியிருப்பாங்க. இன்னும் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லலாம். வினாயன் 21 தொல்காப்பியம் சுட்டும் அறத்தோடு நிற்றலின் பயன்பாடு என்னன்னு கேட்டிருக்கேன். அறத்தோடு நிற்றல்ல சொல்லக்கூடிய சிக்னிபிகன்ஸ் வந்து அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, எதுக்காக சொல்லப்படுது? அறத்தோடு நிற்றல்னா தெரியும், தலைவி தோழிக்கு சொல்லுவா, தோழி செவிலிக்கு சொல்லுவா, செவிலி நற்றாய்க்கு சொல்லுவா, நற்றாய் வந்து அப்பா அண்ணன் தம்பி இவங்க கிட்ட சொல்லுவாங்க. இது வந்து களவு வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு செயல், காதலை வந்து வெளிப்படுத்துது. இது எதுக்காக இந்த அறத்தோடு நிற்றல்னா களவு வாழ்க்கையை வந்து கற்பு வாழ்க்கையா மாத்துறதுக்கு தான். இந்த ஒரு சின்ன பாயிண்ட் சொன்னா போதும் சார், களவுல இருந்து கற்பு. சீக்கிரம் தோழிக்கு தலைவி, சீக்கிரம் தலைவிக்கு கல்யாணம் முடிக்கணும், இது தோழி வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறான். இதுதான் அறத்தோடு நிற்றல். வினாயன் 22 தொல்காப்பியம் குறிப்பிடும் நொதுமலர் வரைவு என்றால் என்ன? நொதுமலர் வரைவுனா தலைவன் தலைவி காதல் நடக்கும்போது களவுல வீட்டுல பொண்ணு பார்ப்பா, அதாவது மாப்பிள்ளை பார்ப்பாங்க, வேற ஒரு ஆளை திருமணம் சொல்லி வற்புறுத்துறது தான் நொதுமலர் வரைவு. வினாயன் 23 தொல்காப்பியம் குறிப்பிடும் மதி உடம்படுதலின் முக்கிய அம்சங்கள் யாது? மதி உடம்படுதல் அப்படின்னா வந்து டிஸ்கஷன். சொல்ல போனா தலைவன் தன்னுடைய குறையிட்ட தோழி கிட்ட சொல்றது, தலைவியினுடைய குறிப்பறிந்து தோழி செயல்படுது, அப்புறம் தலைவியும் கூடும் இடத்துக்கு தோழி சென்று அவங்களுடைய இன்டராக்ஷன் பண்ணி கன்வின்ஸ் பண்றது, இதெல்லாம் வந்து தொல்காப்பியத்துல சொல்லக்கூடிய முக்கியமான செய்திகள். தோழியினுடைய ரோல் பிளே. வினாயன் 24 தொல்காப்பியம் குறிப்பிடும் மொழி புணர் இயல்பு என்பதனுடைய பொருள் என்ன? மொழி புணர் இயல்பு அப்படிங்கிறதுனா புணர்ச்சியில் ஏற்படக்கூடிய மாற்றம் சார். அதாவது விகார புணர்ச்சி தான், தோன்றல், திரிதல், கெடுதல். வினாயன் 25 தொல்காப்பியம் சுட்டும் உலகத் தோற்றம் பற்றி விளக்குகனா? இது அருமையான கேள்வி சார். நீர், நிலம், தீ, வளி, விசும்பு ஐந்து மயக்கம் கலந்த உலகம்னாரு சார். இந்த உலகம் வந்து பஞ்சபூத சேர்க்கையில தான் உண்டானது. இந்த பஞ்சபூதத்துல ஒரு பூதம் இல்லைனாலும் இந்த உலகம் இயங்காது. இத தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு, புறநானூற்றில சொல்லப்பட்டிருக்கு, மதுரை காஞ்சியில சொல்லப்பட்டிருக்கு. இதை நீங்க அழுத்தம் திருத்தமா சொல்லணும் சார். தொல்காப்பியர் தான். இப்ப நீங்க இந்து மத தத்துவ கோட்பாடுகளை படிக்கும்போது, அதாவது இந்தியாவில வந்து உலகாயுதம் ஒரு தத்துவம் இருந்தது சார். 4 பூதம் தான். ஆகாயத்தை நீங்க கணக்குல எடுத்துக்க கூடாது, கண்ணால் கண்டதை மட்டும்தான் நம்பணும். அப்ப 4 பூதங்கள் தான். ஆனா தொல்காப்பியம் முதல்ல உலகத்துக்கே முதல்ல சொன்ன பூதம் சார். பூதம்னா நீங்க ஒன்னும் இந்த பூதம்னு நினைக்க வேண்டாம் சார். நிலத்தை நாம பார்த்திருக்கோம், பூதம்னா அமைப்புன்னு வச்சுக்கோங்க. பூதம்னா அமைப்பு. நிலம் ஒண்ணு, இதை நாம பார்த்திருக்கோம். நீரை பார்த்திருக்கோம், நெருப்பையும் பார்த்தாச்சு, காற்றை உணர்ந்து விட்டோம், ஆகாயம் மேல இருக்கு, அதை விசும்புன்னு சொல்றோம். இது ஏகப்பட்ட பேத்துக்கு தெரியல. இப்ப நிலத்தினுடைய வேலை தெரியும், நீரினுடைய வேலை தெரியும், நெருப்பினுடைய வேலை தெரியும், காற்றினுடைய வேலை தெரியும். ஆகாயத்தினுடைய வேலை வந்து என்னன்னா, சேட்டலைட் என்ன பண்ணுதோ அதுதான் சார். ஒளி அலைகளை வாங்கி அனுப்புது, அது சயின்ஸ். சரி, இந்த உடம்புக்குள்ள 5 இருக்கு, உலகத்திலேயே 5 இருக்கு. அண்டத்தில் உள்ளது பிண்டம், பிண்டத்தில் உள்ளது அண்டம். நல்லா ஞாபகத்துங்க, அண்டத்தில் உள்ளது பிண்டம், பிண்டத்தில் உள்ளது அண்டம். இதெல்லாம் சைவ சித்தாந்த கோட்பாடு. இதை வந்து தொல்காப்பியர் அழுத்தம் திருத்தமா சொல்லிருக்காரு. 5 இல்லைன்னா உலகம் கிடையாது. பஞ்சபூதங்கள் இல்லை எனில் உலகம் இல்லை. அந்த பஞ்சபூதம் நம்ம உடம்புல இல்லைனாலும் நம்மகிட்டையும் உயிர் கிடையாது. நம்ம வாழணும்னா நம்ம நிலம் தான் டோட்டல் பாடி. நம்ம உடம்புல நீர் இருக்கு, நம்ம உடம்புல நெருப்பு இருக்குது, நம்ம உடம்புல காத்து இருக்குது. ஆகாயம் என்ன மனசு சார், வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம திங்க் பண்றோம்.
இங்க உட்காந்துக்கிட்டு அமெரிக்கால என்ன நடக்குதுன்னு யோசிக்கணும். ரஷ்யாவில் என்ன நடக்குது, இது ஈரான்ல கோமேனியை எப்படி எல்லாம் குண்டு போட்டு அழிச்சிருப்பாங்க, இதெல்லாம் மனசுக்குள்ளேயே நாம யோசிக்கணும். மனம் கற்பனை பண்ணுது, புரியுதுங்களா? மனம்தான் முக்கியமானது. இதுதான் ஆதாயம்னு சொன்னான். எவ்வளவு அழகா தொல்காப்பியம் சொல்லியிருக்கான் பாருங்க. இதெல்லாம் நீங்க சுவைபட சொல்லுங்க இன்டர்வியூல கேட்டா. வினாயன் 26, தொல்காப்பியத்தில் நிறைய பகுதிகளில் இடைச்செருகள் உள்ளதென பிற்கால தமிழறிஞர்கள் இயம்பினர். அது பற்றிய உங்கள் கருத்து என்ன சார்? தொல்காப்பியத்தில் இடைச்செருகள் இருக்கா? இருக்கு சார். எந்த பகுதியில? மரபியல்ல போனீங்கன்னா அந்தனரை பத்தி சொல்லியிருப்பாங்க, வணிகரை பத்தி சொல்லியிருப்பாங்க, அரசரை பத்தி சொல்லியிருப்பாங்க, நால்வகை வர்ணத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க. இது எல்லாம் ஐயா தேப்போமி, தமிழ்நல், இவங்க எல்லாமே இது கண்டிப்பா தொல்காப்பியத்தில் இருந்திருக்காது. பிற்காலத்துல இதெல்லாம் சேர்த்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொன்னா போதும். வினாயன் 27, தொல்காப்பியம் நன்னூல் ஒரு ஒப்பீடு செய்ய, இப்படி கேட்கிறாங்க. தொல்காப்பியத்தையும் நன்னூல்களையும் ஒரு ஒப்பாய்வு பண்ணீங்க. இதெல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவா கேட்கலாம். ஒரு 5 நிமிஷம் இதை பத்தி பேசலாம். தொல்காப்பியம் நன்னூல், ஒற்றுமை என்ன வேற்றுமை என்ன, அதுதான் ஒப்பாய்வு. தொல்காப்பியம் இருக்கக்கூடிய எழுத்து சொல்லு ரெண்டுமே நன்னூல்லையும் இருக்கு ஆச்சுங்களா? ஆனா வருஷம் வித்தியாசம் பாருங்க. தொல்காப்பியத்துக்கும் நன்னூலுக்கும் காலகட்டம் ரொம்ப வித்தியாசம். நன்னூல் கிட்டத்தட்ட 12ஆம் நூற்றாண்டு அல்லது 13ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லப்படுது. தொல்காப்பியம் கிட்டத்தட்ட 1600 வருஷம் வித்தியாசம். அப்ப நன்னூலா தொல்காப்பியத்தை கண்டிப்பா படிச்சிருப்பாரு. நன்னூலா தொல்காப்பியத்தை படிக்கலினா கூட உரையாசிரியர்களுடைய தொலை கொண்டு தொல்காப்பியத்தை தெரிஞ்சிருக்காரு. இளம்பூர்ணரை முழுக்க முழுக்க நன்னூலை ஃபாலோ பண்றாரு. தொல்காப்பியத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பிறப்பியல் செய்திகள் அனைத்தையும் நன்னூல் ஏத்துக்குது. தொல்காப்பியம் சொன்னது தப்பு. தொல்காப்பியனுடைய இடப்பிறப்பையும் முயற்சி பிறப்பையும் நன்னூலர் கொஞ்சம் கூட மாத்தல. வல்லினம் மார்புல தோன்றும், மெல்லினம் மூக்குல தோன்றும், இடையினம் கழுத்துல தோன்றும்னு தொல்காப்பியர் சொன்னதை அவர் மறுக்க கிடையாது. கொஞ்சம் எப்படி மாறுபடுறாருன்னா தொல்காப்பிய சார்ந்தெழுத்து 3ன்னாரு, நன்னூலர் 10 சொல்றாரு. ஆனா பிறப்பியல்ல எந்தவித மாற்றமும் கிடையாது. தொல்காப்பிய பிறப்பியலும் நன்னூலார் சொன்ன பிறப்பியலும் ஈயடி சாங்காப்பியமா இருக்கும். அப்ப நீங்க தொல்காப்பியத்துல பிறப்பியல்ல இருக்கக்கூடிய நூற்பாவையும் நன்னூல்ல இருக்கக்கூடிய நூற்பாவையும் நீங்க சொல்லணும். 2-3 நூற்பாவை சொல்ல தெரிஞ்சுக்குங்க ஆச்சுங்களா? வேறுபாடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தொல்காப்பியத்துல உங்களுக்கு பதவியல் கிடையாது. இன்னைக்கு நம்ம ஸ்கூல் பசங்க பகுதிய உறுப்பிலக்கணம் படிக்கிறதுக்கு முக்கியமானது பதவிகள் தான். பதவிகள் தான் உங்களுக்கு பகுபத உறுப்பிலக்கணம், பகுதி, விகுதி, சந்தி, சாதிய, விகாரம்லாம் தெளிவாக ஒரு பெயர் சொல்லையும் பிரிக்கலாம், வினைச்சொல்லையும் பிரிக்கலாம். அதுக்கு பதவிகள் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. இதை தொல்காப்பியத்தை விட தொல்காப்பியத்துல பதவிகள் கிடையாது, நன்னூல்ல இருக்கு. இன்னொன்னு புணர்ச்சி விதிகளை தொல்காப்பியம் கடுமையாக சொல்கிறது, நன்னூல் எளிமையாக சொல்கிறது. இது சொன்னா போதும். சரி, வினாயன் 28, தொல்காப்பிய செய்யுளியல் பகுதியில் சொல்லப்பட்ட யாப்பு இலக்கணங்களை அப்படியே யாப்பிருங்கல ஆசிரியர் பயன்படுத்தினாரானா? இல்லை. யாப்பிருங்கல காரிகை தொல்காப்பியத்தை அடிபற்றி எழுதப்படவில்லை. அதுக்கு பின்னாடி காக்கை பாடினியம், அவிநயம், இத்தனை நூல்கள் வந்துடுச்சு ஆச்சுங்களா? இது தனி சப்ஜெக்டா வந்துடுச்சு. அதை நீங்க அழுத்தி சொல்லணும். வினாயன் 29, தொல்காப்பியத்தின் ஊமையலின் நீட்சிய தண்டி அலங்காரம் என்பது உண்மையான? கிடையாது. தொல்காப்பியத்துல ஊமையல்ல அணின்லாம் சொல்ல கிடையாது. அவரு ஊமையை பத்தி சொல்றாரு, புரியுதுங்களா? வினை ஓமம், பயன் ஓமம், இதுதான் சொல்றாரு ஒளியில. இது அணியை பத்தி எல்லாம் சொல்லல. தண்டி அலங்காரத்துல 35 அணிகளை பத்தி சொல்றாங்க. ஆனா தொல்காப்பியத்துல சொல்ல கிடையாது. இன்னொரு தண்டி அலங்காரம் காவிய தரிசனம் அப்படிங்கிற வடமொழி நூலை தழுவி எழுதப்பட்டதே ஒழிய தொல்காப்பியத்தை ஃபாலோ பண்ண கிடையாது. சரி, வினாயன் 30, தொல்காப்பியம் சுட்டாத புறத்துறைகளை புறநானூறு குறிப்பிடுகிறது. அது பற்றிய உங்கள் கருத்து என்ன? ஆக்சுவலா தொல்காப்பியம் எழுதி முடிச்சாச்சு, புறநானூறு அதுக்கு பின்னாடி சங்க இலக்கியம் தோன்றுறது. நான் தான் சொல்றேனே உங்களுக்கு, காலந்தோறும் தமிழ்ல தொல்காப்பியத்துல இல்லாததெல்லாம் சங்க இலக்கியத்துல வருது. அதனால தொல்காப்பியம் சொல்லாத துறைகள் எல்லாமே சொல்லப்படுது.
இதை நாம புறப்பொருள் வெண்பாமாலைக்கு உதவி செய்தவர்கள் பார்த்து கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. உடனே நீங்க புறநானூறு புறப்பொருள் வெண்பாமாலைய பார்த்து எழுதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா புறநானூறுக்கு பின்னாடிதான் புறப்பொருள் வெண்பாமாலை சொல்லப்பட்டது. உரையாசிரியர்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல தான் புறநானூறுல இருக்கக்கூடிய சில துறைகள் தொல்காப்பியத்துல சொல்லப்படலைன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் நாம இந்த 30 வினாக்களுக்கு விரிவாக பார்த்தோம். இது பத்தி உங்க கருத்துக்களை சொல்லலாம். உங்களுக்கு நேர்முக தேர்வு எப்ப வேணாலும் உங்களுக்கு அழைப்பு விடுக்கலாம். பாருங்க, வள்ளுவர் வாசகர் வட்டத்துல நாங்க நேர்முகத்தேர்வு இலவசமாகவே வகுப்பு நாங்க எடுத்துட்டு இருக்கோம். அது இல்லாம நாங்க வள்ளுவர் வாசகர் வட்டத்துல யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, காலேஜ் டிஆர்பி எல்லாத்துக்குமே வகுப்பு எடுக்கிறோம். மதுரையில நேரடி வகுப்பு எவ்வரி சண்டே கிளாஸ் கண்டக்ட் பண்றோம். விருப்பம் உள்ளவங்க 9025420905 இந்த நம்பர் கால் பண்ணலாம். நன்றி, வணக்கம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு.